சென்னை கத்திப்பாராவில் 101 அடி உயரத்தில் நடைபெறும் மெட்ரோ பணிகளை ஆய்வு செய்த முதல்வர் விஜய். கத்திப்பாராவில் அமைக்கப்படும் இந்தியாவின் மிக உயரமான மெட்ரோ பாலம். சென்னை அரசினர் தோட்டத்தில் தொடங்கி அடுத்தடுத்து போரூர் மெட்ரோ ரயிலில் சென்று முதலமைச்சர் விஜய் ஆய்வு. மெட்ரோ வழித்தடங்களின் ரூட் மேப் குறித்து விளக்கமளித்த அதிகாரிகள். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு மருத்துவர்களின் உரிமைகள் தாராளமாக தாரை வார்க்கப்பட்டதாக அமைச்சர் அருண்ராஜ் விமர்சனம். 151 மருத்துவ இடங்களை இழந்துள்ளதாக கூறிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு அமைச்சர் பதிலடி. கர்நாடகா செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு நீர்நிலைகளை பார்வையிட ஹெலிகாப்டர் ஏற்பாடு. முதல்வர் விஜயிடம் கர்நாடகாவின் நீர்நிலை குறித்து விளக்க இருப்பதாக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தகவல். ராஜினாமா செய்த முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் விளக்கம் நாளை நடைபெறுவதாக இருந்த நிலையில் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு மாற்றம். சட்டப்பேரவை செயலகம் தகவல். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு. பார் ஓனர்கள் விதிமுறைகளை பின்பற்றாமல் அதிகாரிகளுடன் சேர்ந்து 17 கோடி 27 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்ததாக எஃப்ஐஆரில் திடுக்கிடும் தகவல். டாஸ்மாக் விவகாரம் காவிரி பிரச்சினை திசை திருப்பவே சோதனை. அடக்குமுறைகளால் திமுகவை கெடுகளவும் அச்சுறுத்த முடியாது என திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி கண்டனம். தமிழகம் முழுவதும் ஜூலை மாத மின்கட்டணம் திடீரென அதிகரித்ததால் அதிர்ச்சி. 3,70,000 மின் இணைப்புகளில் மீண்டும் ஆய்வு செய்ய மின்வாரியத்திற்கு உத்தரவு. திமுகவுடன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீண்டும் கைகோர்க்கும். சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய சர்வே முடிவில் பெரும்பாலானோர் கருத்து. வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு 1610 சிறப்பு பேருந்துகள். கிளாம்பாக்கம், மாதவரம், கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு பேருந்துகளை இயக்கும் போக்குவரத்து கழகம். மக்களவையில் முட்டாள் என்று பேசியதற்காக மன்னிப்பு கேட்க முடியாது என ராகுல் காந்தி திட்டவட்டம். துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அமித்ஷாவுக்கு தெரியுமா தெரியாதா என கேள்வி. இளைஞர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய மறுத்தால் மீண்டும் போராட்டம் வெடிக்கும். தேவைப்பட்டால் இதைவிட பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே எச்சரிக்கை. மத்திய பிரதேச மாநிலம் நர்மதாபுரத்தில் விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் திடீர் வன்முறை. பேரிகார்டுகளை வீசி எறிந்து சாலையில் சென்ற பேருந்துகள் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நடிகர் பிரகாஷ் ராஜ் அரபிக்கடலில் உள்ள மீன்களுக்கு இரையாக மாறுவார். கர்நாடக பாஜக எம்எல்ஏ யஷ்பால் ஸ்வர்ணா சர்ச்சை பேச்சு. உடுப்பி போலீசார் வழக்கு பதிவு. மேகதாது விவகாரத்தில் காங்கிரஸ் பாமக இடையே போர் மேகம். தாங்கள் ராணுவத்தையே பார்த்தவர்கள் தற்போது அமைதியான முறையில் அரசியல் செய்வதாக மாணிக்கம் தாகூருக்கு அன்புமணி ஆவேச பதில். அவர் பார்த்தா மடிச்சு சட்டையை மடிச்சு விட்டுக்கிட்டு நாங்கெல்லாம் ராணுவத்தை பார்த்துட்டோம்,
துப்பாக்கி சூட பார்த்துட்டோம், தடியடியை பார்த்துட்டோம், ஜெயில எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம். நீங்க அப்ப பிறக்க கூட இல்லை. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை 2 மாதங்களில் முடிக்க வேண்டும். அனைத்து முதன்மை அமர்வு நீதிமன்றங்கள், மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே விபத்தில் இழப்பீடு வழங்காத அரசு பேருந்தை ஜப்தி செய்த நீதிமன்ற ஊழியர்கள். நடுவடையில் இறக்கிவிடப்பட்ட பயணிகள், நீதிமன்ற ஊழியர்களுடன் பயணிகள் வாக்குவாதம். பழனி நில மோசடி வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர். வரும் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு. ஸ்ரீவைகுண்டம் அருகே சாக்கடை கழிவுகளால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் தொடர் புகார். 10 நாட்களாகியும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கடிந்து கொண்ட எம்எல்ஏ. எத்தனை நாள் சரி மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு எம்எல்ஏ நீங்க சாதாரண மதிக்கீங்கன்னா உங்களுக்கு யார் இது பண்ணா உங்களுக்கு ஹெட் ஆபீஸ் யாருன்னா வீடியோ கால் பண்ணுங்க. கேதார்நாத் பத்ரிநாத் நெடுஞ்சாலையில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தில் லேசான நிலச்சரிவு. அரசு அதிகாரிகளுடன் சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தார் மாவட்ட நீதிபதி. கனடாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ வேகமாக அடுத்தடுத்த காடுகளுக்கும் பரவி பெரும் சேதம். வெப்பத்தை தாங்க முடியாமல் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்பு. காமன்வெல்த் போட்டியில் குத்து சண்டையில் அரையிறுதிக்கு முன்னேறிய இந்திய வீராங்கனை அருந்ததி சௌத்ரி. இந்தியாவுக்காக தங்கம் வெல்வதே இலக்கு என நம்பிக்கை. ஒருநாள் பேட்டிங் தரவரிசையில் ஆதிக்கம் செலுத்தும் இந்திய வீரர்கள். மீண்டும் முதலிடம் பிடித்த கில். 3ஆம் 4ஆம் இடத்தில் விராட் கோலி, ரோஹித் சர்மா.